தாத்தா தாத்தா, அந்த முத்துப்பாண்டி வந்து பூங்கொடியை கடத்திட்டு போய் மணி கட்டி மாடசாமி கோயில வச்சு தாலி கட்ட போறானா? சரி, நான் போய் பாண்டிக்கிட்டு சொல்றேன். சரி தாத்தா. பாண்டி, கொஞ்சம் நில்லுப்பா. என்னங்கய்யா இவ்வளோ அவசரமா ஓடி வரீங்க? நீ கட்டிக்கு போற பொண்ணை உன் முறமாவன் தூக்கிட்டு போய் தாலி கட்ட போறான். நீ போய் எப்படியாவது காப்பாத்து. ஐயா, ஐயா, நாட்டாமையா. என்னண்ணே சுனாமி மாதிரி இவ்வளவு வேகமா ஓடி வரீங்க? ஐயா, உங்க தம்பி கட்டிக்க போற பொண்ணு முத்துப்பாண்டி வலுக்கட்டாயமா தூக்கிட்டு போய் தாலி கட்ட போறான். அதை உங்க தம்பி தடுக்க போறாருயா. அவன் அடியாட்களோட இருக்கான். எப்படியாவது உங்க தம்பியை காப்பாத்துங்கய்யா. அண்ணே, வேலை வெட்டி இல்லாதவன் தான் காதல் கத்திரிக்கான்னு சுத்திட்டு இருப்பான். அவனோட முறை பொண்ணை தூக்கிட்டு போய் அவன் தாலி கட்டுறான். இவனுக்கு என்ன வந்துச்சு? அண்ணன் தம்பிங்கிற முறையில என்கிட்ட அவன் எந்த ஹெல்ப்பும் கேட்டதில்லை இது வரைக்கும். அப்படி இருக்கும்போது நான் எப்படின்னு ஹெல்ப் பண்றது? ஒன்னு சொல்லி திருந்தணும், இல்ல பட்டு திருந்தணும். இவன் பட்டாதான் திருந்துவான். நீங்க போய் உங்க வேலையை பாருங்கண்ணே. சரிங்கய்யா. என்ன நாட்டாம மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசுறாரு. சரி, அண்ணன் தம்பிங்களுக்குள்ள 1000 இருக்கும், நமக்கு ஏன்? எப்படியும் கருவாயன் வருவான்னு எனக்கு தெரியும். அதனாலதான் நான் சந்தோஷமா இருந்தேன். வாடா பாண்டே, உன் கதையை அங்க வச்சே முடிக்கலான்னு தான் பார்த்தேன். நீ எப்படியோ இங்க வருவேன்னு எனக்கு தெரியும். எலிக்கு யாரும் தேடி போய் பொறி வைக்க மாட்டாங்க. பொறி வச்ச இடத்துல தன்னால வந்து மாட்டிக்கும். அது மாதிரி நீயா வந்து மாட்டிக்கிட்ட. டேய், முதல்ல பங்காளியை கவனிங்கடா. பொண்ணுக்கு ரொம்ப வேண்டியவன். நீ என்ன அடிச்சிட்ட? முடிஞ்ச எங்க அண்ணன் அடிச்சு பாடுறா. பாண்டி, என்ன மன்னிச்சிருப்பா. இப்பதான் உன்னை புரிஞ்சுக்கிட்டேன். ஒரு கோழைக்கு என் மகளை கொடுக்கறத விட உன்ன மாதிரி ஒரு வீரனுக்கு கொடுக்கறது தான் எனக்கு பெருமையா இருக்கு. பாண்டி, டேய், எந்திரிச்சு அவன் கையும் காலையும் கட்டி போடுங்கடா. அவ்வளவு சீக்கிரமா உன்னை மேல அனுப்புவேன்னு நினைக்காத. தாலி கட்டி சாந்தி முகூர்த்தம் முடிச்சு அதுக்கப்புறம் நானே ஒரு நல்ல நேரமா பார்த்து அனுப்பி வைக்கிறேன். பங்காளியை நல்லா இறுக்கி கட்டுங்கடா. அண்ணே, இவனை நானே செய்யணும். என்ன குனிய வச்சு குத்து குத்துன்னு குத்திட்டானா, உடம்பெல்லாம் வலிக்குது. என்னடா சொல்ற? நீ சொல்றது வேற மாதிரி இருக்கு. அண்ணே, குனிய வச்சு முதுகுல குத்து குத்துன்னு குத்திட்டானே. இவனை நானே வச்சு செய்யணும். ஏண்டா பரதேசி, நீங்க வருவ 10 பேரை போட்டு உதைப்ப, நாங்க அதை பாத்துக்கிட்டு இருக்கணுமா? நீ என்ன பெரிய மதுரை வீரனா? உன் சண்டையில வீரன் ஜெயிக்காதுடா, நரித்தந்திரம் தான் ஜெயிக்கும். ஒரு குட்டி கதை சொல்றேன் கேளு. பக்கத்துல 2 நாடு இருந்துச்சு. அதுல ஒரு நாட்டுக்காரன் துப்பாக்கியோட சண்டைக்கு போயிருக்கான். பக்கத்து நாட்டுக்காரங்கிட்ட ஆயுதமே இல்லாம அவனை அடிச்சு துரத்தி விட்டுருக்கான். ஒரு நரித்தந்திரம் ஆயுதத்தோட போயே துரத்தி விட்டுருக்கானு, ஆயுதம் இல்லாம அடிச்சிருக்கான். அப்புறம் தான் நரித்தந்திரம் ஒண்ணு பண்ணணும். வளர்ந்து ஒரு 4 நாட்டு உதவியோட அந்த சின்ன நாட்டை அழிச்சாங்க. அப்ப எது ஜெயிச்சதுன்னு சொல்லு? வீரமா ஜெயிச்சது?
நல்லா யோசிச்சு பாரு. நரித்தந்திரம் தான் ஜெயிச்சது. அதான் நரித்தந்திரத்தால நான் உன்னை அடிச்சேன். டேய் தம்பி, தாலியை கட்டுறேன். சபாஷ், ஒரு குழிதான் வெட்டணும்னு நினைச்சேன். அண்ணன் தம்பி 2 பேருக்கும் சேர்த்து 2 குழி வெட்டிட வேண்டியதான். குழி வெட்டுறதெல்லாம் இருக்கட்டும், நீ ஒரு அப்பனுக்கு பிறந்தவன தான் முதல்ல அவனை கட்ட விட்டு விட்டு கொன்னுட்டு அப்புறம் தாலியை கட்டு. நீ ஒரு ஆம்பளையா இருந்தா, இல்ல பொம்பளைனா இந்தா போய் கட்டு. தம்பி, முதல்ல அவன் கைய காலை அவுத்து விடு. அவனை கொன்னுட்டு அப்புறம் என் பொண்ணு கழுத்துல தாலி கட்டு. ஐயோ வேணாம் வேணாம், அவனை அவுத்து விடாதீங்க. அவன் அப்பவே அந்த குத்து குத்தலாம். இது வேற. டேய், என்னடா உளறீங்க? பணம் வாங்குனீங்கல்ல? ஏக்கா, உங்க பணத்தை வேணா நாளைக்கு வாங்கிக்கோங்க. எங்களால குத்து வாங்க முடியாது. நாங்க வரோம். டேய், ஏய், அவனை அவுத்து விடுறா. இப்பதான்டா நீ ஆம்பளை. கழுத்துல தாலி கட்டுறேன்டி. டேய் தம்பி, அடடா மச்சி. டேய் என்னடா? டேய் அடடா. டேய் அடிக்காதடா. டேய். டேய். டேய், டேய். டேய், அடடா. தம்பி, ஐயோ பாண்டி, இப்படி போட்டு அடிக்கிறானே. வா பூங்குடி. பூங்குடி, அம்மாவை விட்டுட்டா போற? மா, இப்படி மச மச நிக்காம உன் பேர பிள்ளைக்கு போய் தொட்டில் கட்டு. அப்பா, என் பொண்ணு தப்பிச்சிட்டா. நீ வாடி சொல்றேன், வாடி.